நார்மல் பர்த்துக்கு பேபி ஹெட் டவுனில் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களோட எவ்ரி ஸ்கேனில் வந்துட்டு பேபி என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த ரீலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்துட்டு செஃபாலிக் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா பேபியோட ஹெட் வந்துட்டு கீழே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பொசிஷன் வந்துட்டு நார்மல் பர்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீச்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது நத்திங் பட் பேபியோட ஹெட் டாப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும், பாட்டம் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த பெல்விஸ். சம்டைம் ஃபுட் கூட ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த பெல்விஸாக இருக்கும். திஸ் இஸ் ப்ரீச் பொசிஷன். தேர்ட் பொசிஷன் டிரான்ஸ்வர்ஸில் இருக்கிறது. இப்படி பேபி இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. லேட் தேர்ட் ட்ரைமஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்துட்டு உள்ளே மூவ் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி எந்த பொசிஷனில் இருக்காங்களோ அதிலே ரீட்டைன் ஆகிடுவாங்க. அப்போது என் பேபி வந்துட்டு ப்ரீச்சில் இருக்காங்க, ட்ரான்ஸ்வர்ஸில் இருக்காங்கன்னு ஒரு 35 வீக் ஸ்கேனில் போட்டிருக்காங்க, அப்போ நார்மல் பர்த் பாசிபிளே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ப்ரீனிட்டல் யோகா பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி பேபி ஹெட் டவுன் டேர்ன் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இஃப் யூ ஹாவ் யுவர் பேபிஸ் பொசிஷன் இன் ப்ரீச் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ், கான்டாக்ட் அஸ். We are happy to help you.